பிதாவே ஆமென். Okay, today I am going to talk about desperate faith. இன்று நாம் ஒரு தீவிரமான விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். And being desperate is all about nothing can stop me until I get what I wanted. தீவிரமாக இருப்பது என்பது எனக்கு தேவையான ஒன்றை நான் கிடைக்கும் மட்டும் நான் நிறுத்தப் போவதில்லை என்ற கூடிய ஒரு எண்ணமாகும். And nowadays Theo is so desperate to stand on his own. இப்பொழுதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய மகன் தியோ அவனுடைய சொந்த காலில் நிற்பதற்காக மிக தீவிரமாக செயல்படுகிறார். And when we hold him, he tries to get down, and as soon as he sees the stairs, he wants to climb and he wants to stand and look at me. Now I stand on my own. அவருடைய கையை பிடிக்கும் போதெல்லாம் அவர் கையை உதறிவிட முயற்சி செய்கிறார். அவர் எப்பொழுதெல்லாம் அந்த நாற்காலியை பார்க்கிறாரோ உடனடியாக அது மேல் ஏறி தாவி நிற்க வேண்டும் என்று சுயமாக நிற்க வேண்டும் என்று நிறைய முயற்சிகள் செய்கிறார். Even though he falls many times, but still he wants to get up and he wants to stand and he will look at me. See, now I can stand. அவர் நிறைய முறை கீழே விழுந்தாலும் கூட மறுபடியுமாக முயற்சி செய்து அவர் நின்று என்னை பார்த்து சொல்வது போல பாருங்கள் நான் நின்று விட்டேன் என்று சொல்வது போல தோன்றும். And even many times I was so desperate to buy different things. நானும் கூட நிறைய நேரங்கள் நிறைய பொருட்கள் வாங்குவதிலே நான் அதிக தீவிரமாக இருப்பேன். And I saw many people, they were so desperate and focused to get government jobs and good institutions and getting well. நானும் கூட அநேகரை பார்க்கும் பொழுது நிறைய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அரசாங்க வேலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிக தீவிரமாக இருப்பார்கள். நல்ல ஒரு கல்லூரியிலே படிக்க வேண்டும் என்று அதிகமாக தீவிரமாக இருப்பார்கள். நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று மிக தீவிரமாக செயல்படுவார்கள். When I look at Rajesh bro, he is so desperate to be healthy and he lost almost 10 kgs in 1 month. சகோதரர் ராஜேஷை பார்க்கும் பொழுது அவர் ஆரோக்கியமாக இருப்பதிலே தீவிரமாக இருக்க வேண்டும் என்று கடந்த ஒரு மாதத்திலே 10 கிலோ குறைந்திருக்கிறார். And also when we look at Bible, we have lot of good examples of people who were so desperate and focused, and Jesus always appreciated them. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது கூட அநேக மக்கள் அவர்கள் என்ன வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்வதற்காக மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் கூட அவர்களை அதிகமாக பாராட்டியும் இருக்கிறார். And now let's look at a story of two people. They were so desperate to meet Jesus. இங்கு நாம் 2 நபர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு மிக தீவிரமாக இருந்தார்கள். Okay, let's turn our Bibles to Mark chapter 5 verse 21 to 24. மார்க் அதிகாரம் 5 வசனம் 21 முதல் 24 வரை. மார்க் புத்தகம் 5 வசனங்கள் 21 முதல். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். ஆமென். Amen. So when we look at this passage, we know this, we read this passage. This is about Jairus, who was a synagogue leader. இந்த பத்திகளை நாம் வாசிக்கும் பொழுது இந்த கதை நமக்கு மிக அருமையாக தெரியும். நம்ம எல்லோருக்குமே தெரிந்து கொண்ட ஒரு கதை தான் இங்கு அந்த ஜெப ஆலய தலைவனாக இருக்கக்கூடிய எவருவை பற்றின ஒரு கதை. So leader of synagogue is a respected position. ஒரு ஜெப ஆலய தலைவர் என்பது மிகவும் மதிக்கத்தக்க ஒரு பொறுப்பாக இருக்கிறது. So before that, let's see few things about the synagogue. அந்த ஜெப ஆலயத்தை பற்றி சில காரியங்களை நாம் வாசிப்போம். So when we read Bible, it was always mentioned about synagogues, and Jesus used synagogues and people were praying in the synagogue. Different times we can read about this place. நாம் இந்த ஜெப ஆலயம் என்று சொல்லும் பொழுது நிறைய மக்கள் அது குறித்து பேசியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் கூட ஜெப ஆலயத்திலே வேதம் வாசித்தார் என்றும் அநேக மக்கள் ஜெப ஆலயத்திலே அவர்கள் ஜெபித்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. Synagogue means meeting or gathering of worshippers. அந்த ஜெப ஆலயம் என்பது ஒரு கூட்டம், தேவனை வழிபடுவதற்காக ஜனங்கள் எல்லோரும் கூடக்கூடிய ஒரு இடம். So this place they started during the time of exile, because the temple were destroyed. So people have to worship. So they started their small groups in different places.
இந்த ஒரு காரியமானது அந்த ஒரு தேவாலயம் இடிக்கப்பட்ட சூழ்நிலையிலே உருவாக்கப்பட்டது. மக்கள் அனைவரும் தேவனை வழிபடுவதற்காக இந்த ஜெப ஆலயம் என்று சொல்லக்கூடிய சிறிய சிறிய இடங்களை அவர்கள் உருவாக்கினார்கள். And these synagogues were started few hundred years before Jesus was born. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சில 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த ஜெப ஆலயம் என்ற ஒரு காரியம் தொடங்கப்பட்டது. So this is the place people used to have a place of prayer. இந்த ஒரு இடம்தான் ஜனங்கள் எல்லோரும் கூடி வந்து ஜெபம் செய்வார்கள். And also it's kind of a school, they will teach the law. அது மாத்திரமல்ல, அது ஒரு தேவனுடைய அந்த நியாயப்பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கும் ஒரு பள்ளியாக கூட செயல்பட்டது. And also this is the place people used to come for having meetings. Sometimes they discuss about the public affairs. இந்த ஒரு இடமானது மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அநேக காரியங்களை கலந்துரையாடக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். நிறைய பொது பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு இடமாகவும் இருந்தது. And also this is the place even the poor people and people who are very sick, they used to come because they provide something for them. அது மாத்திரமல்ல, நிறைய வியாதி உள்ள மக்கள் மற்றும் ஏழை உள்ள மக்கள் இந்த இடத்திற்கு அடிக்கடி வருவார்கள். ஏனென்றால் அங்கு அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அங்கே கொடுக்கப்படும். Because even when we look at Bible, we have few examples. People were in the synagogue, Jesus was preaching during the Sabbath. When he healed them, the Pharisees was against Jesus because he healed them on the Sabbath. நாம் ஒரு பத்தியை நாம் வாசிக்கும் பொழுது கூட ஒரு சாபத் ஓய்வு நாள் அன்று இயேசு கிறிஸ்து அந்த ஜெப ஆலயத்திலே பிரசங்கி கொடுக்கும் பொழுது அநேக மக்கள் அவரை கூடி வந்திருக்கும் பொழுது அவர் அங்கே ஒருவரை சுகம் அளிக்கிறார். அங்கிருந்த பரிசேயர்கள் எல்லோருமே கூட அதை பார்த்து அவர்கள் அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே இந்த காரியத்தை செய்தார் என்று அவர்கள் முன்னிறுத்தார்கள். Also there were hundreds of synagogue like this, and they have respectable people, they are in charge of this, they will do all the things. இது போன்ற நூற்றுக்கணக்கான ஜெப ஆலயங்கள் இருந்தது. அது மட்டுமல்ல, அவர்களை பார்த்துக் கொள்வதற்காக ஜெப ஆலயத்துடைய தலைவர்களும் கூட சில பேர் நிர்வகிக்கப்பட்டார்கள். And also the synagogue leaders were close tied to Pharisees. இது மாத்திரமல்ல, ஜெப ஆலய தலைவர்கள் பரிசேயர்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். So think about now, we know already Pharisees were against Jesus. Now he is the leader of the synagogue and he is going to meet Jesus. What kind of persecution he has to face? இப்பொழுது யோசித்து பாருங்கள், ஜெப ஆலய தலைவர்கள் பரிசேயர்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். இப்பொழுது இந்த ஜெப ஆலய தலைவர் இயேசு கிறிஸ்துவை சென்று பார்க்க போகிறார். அவர் எப்படிப்பட்ட துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருப்பார்? And also Jairus is a respected leader. He falls at the feet of Jesus. அது மாத்திரமல்ல, எவர் என்பவர் ஒரு நீதியுள்ள தலைவராக இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தடியிலே அவர் விழுந்தவராக இருக்கிறார். Just falling or bowing down in front of Jesus will cause him lot of problems and lot of persecutions. இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் விழுவதோ அவருக்கு முன்பாக வணங்குவதோ கூட அவருக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும் என்று அவர் நிச்சயமாக அறிந்திருந்தார். And he is aware of everything. He knew that if he does this, he will face the punishment or he will face lot of things, but he doesn't care about anything because his daughter is very important to him. இப்படி செய்வதனாலே அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய துன்புறுத்தல்கள் வரும் என்று அவர் முழுமையாக அறிந்திருந்தார். ஆனாலும் கூட அவர் இயேசுவின் முன்பாக சென்று பணிந்தார். ஏனென்றால் அவருடைய மகள் குணமாக வேண்டும் என்று அவர் மிக தீவிரமாக இருந்தார். Because he knew that only Jesus can make her well. Apart from him, he is hopeless. ஏனென்றால் அவர் முழுமையாக விசுவாசித்தார். இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவருடைய மகளை குணமாக்க முடியும் என்று அவர் நம்பினார். When he was pleading to Jesus, Jesus was immediately went with him. இயேசு கிறிஸ்துவிடம் அவர் மிகவும் மன்றாடுகிறார். இயேசு கிறிஸ்துவும் உடனடியாக அவருடன் கூட செல்கிறார். So they were traveling, they were walking towards Jairus' house. On the way, something else is happening. அவர்கள் இருவருமாக எவருடைய வீட்டை நோக்கி அவர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது வழியிலே சில காரியங்கள் நடக்கிறது. So let's read from verse 25 to 29. 25 முதல் 29 வரை நாம் வாசிப்போம். மார்க் 5. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும்
சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தான் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆமென். Amen. So when we look at this woman, she is also so desperate to heal her. இந்த ஒரு ஸ்திரீயை பார்க்கும் பொழுது கூட அவரும் கூட குணமாக வேண்டும் என்று மிக தீவிரமாய் இருந்தார். So when we look at this kind of diseases, even when we read in Leviticus, they have to throw them out of the community because it can be spreaded. இப்படிப்பட்ட வியாதி உள்ள மக்கள் நாம் லேவியராகும் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது கூட அவர்கள் அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அவர்கள் தள்ளி வைக்கப்படுவார்கள். ஏனென்றால் இது ஒரு தொற்று வியாதியாக அது கருதப்பட்டது. So if they are not willing to go out of the community, but they want to be in the community with others, they need to be stoned. அவர்கள் ஒருவேளை அந்த சமூகத்தை விட்டு வெளியே செல்ல மனம் இல்லாமல் அந்த சமூகத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவர்கள் கல்லெறியப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள். So she is in the risk of getting killed when she enters in the town. அவர் அந்த நகரத்துக்குள்ளாக அவர் நுழைய வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது மிகவும் ஒரு சவாலான ஒரு காரியத்தை அவர் சந்திக்க நேர்ந்தது. And she knew that if people come to know about what is happening with her, definitely they will stone her to death. ஒருவேளை ஜனங்களுக்கு அவளுடைய உண்மையான ஒரு காரியம் தெரிந்ததென்றால் அவர் கல்லெறியப்பட்டு கொலை செய்யப்படுவாள் என்று அவள் மிகவும் அறிந்திருந்தாள். And also it is not the first time she would have, as Bible says, she was suffering for a long time. She was isolated from her own people. இது முதல் முறை அல்ல. அவள் கிட்டத்தட்ட அநேக வருஷங்கள் இந்த பாடுகளை அனுபவிக்கிறதுனாலே அவர் மிக தனிமையாக காணப்பட்டாள். And she is going through a lot physically, psychologically, and also socially. She was isolated. அவள் மிகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கூட அநேக பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். At one point she decided to meet Jesus. ஒரு புள்ளியிலே அவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். Amen. So let's continuously read verse 30 to 34. 30 முதல் 32 வரை நாம் வாசிப்போம். 34 வரை. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். Amen. So when we look at this woman, she made all the risk to meet Jesus and finally she was healed. நாம் இந்த ஒரு ஸ்திரீயை பார்க்கும் பொழுது அவர் அநேக சவால்களை மேற்கொண்டு இயேசு கிறிஸ்துவை அவர் சந்தித்தார். இறுதியில் அவர் குணமடைந்ததை நாம் பார்க்கிறோம். Sometimes going to Jesus might be very difficult for us. சில நேரத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவிடம் செல்வது மிக கடினமான ஒரு காரியமாக இருக்கலாம். So when we look at Jairus, he had to face lot of things because he's meeting Jesus. நாம் எபிரேயரை பார்க்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக அநேக சவால்களை அவர் மேற்கொள்ள வேண்டியதா இருந்தது. So when we look at this woman, she had to face lot of challenges just to meet Jesus. அதே போலவே இந்த ஸ்திரீயும் கூட இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்ற காரியத்துக்காகவே அநேக சவால்களை சந்திக்க நேர்ந்தது. They were having desires. Jairus wanted his daughter to be healed and she wanted herself to be healed. They had desires, but they didn't stop with their desires. அவர்களுக்கு சில விருப்பங்கள் இருந்தது. எவருக்கு அவருடைய மகள் குணமாக வேண்டும் என்றும் இந்த ஸ்திரீக்கு தான் குணமாக வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. ஆனால் அவர்கள் அந்த விருப்பத்தோடு கூட நிறுத்தவில்லை. And they started with action because genuine faith involves action. அவர்கள் நிறைய செயல்களை அவர்கள் செய்ய தொடங்கினார்கள். ஏனென்றால் உண்மையான விசுவாசம் என்பது வெறும் விருப்பத்திலே மாத்திரம் நிறுத்த போவதில்லை. Amen. Even when we look at our life, we too have lot of desires and we wanted to change in many things.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுதும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய விருப்பங்கள் இருக்கிறது, நிறைய மாற்றங்கள் தேவை என்று நாம் யோசிக்கிறோம். So unless we make the genuine actions with the genuine faith, nothing will change. நாம் சில உண்மையான விசுவாசத்தோடு கூட சில காரியங்களை நாம் செய்ய தொடங்கவில்லை என்றால் எந்த ஒரு காரியமும் நகராது. So even when we look at Jairus or this woman, they had to face lot of things, but still they were so desperate that led them to Jesus. எபிரேயரை பார்க்கும் பொழுதும் இந்த ஸ்திரீயை பார்க்கும் பொழுதும் அவர்கள் நிறைய சவால்களை சந்திக்க நேர்ந்தது. ஆனாலும் கூட அவருடைய தீவிரமான விசுவாசம் அவர்களை குணமடைய செய்தது. So even in our lives, we too face those kind of desperate situations. If sometimes it may be health issues, sometimes it may be financial issues, or sometimes it may be relational issues. சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது போன்ற அநேக தீவிரமான சூழ்நிலைக்குள்ளே நாம் செல்கிறோம். சில நேரத்திலே உடல்நிலை பிரச்சனையாக இருக்கலாம், சில நேரத்தில் பண ரீதியான பிரச்சனை இருக்கலாம், சில நேரத்திலே உறவு ரீதியான பிரச்சனைக்குள்ளாக நாம் செல்லலாம். So immediately we try to look for people and try to look for solutions, and we need to learn from them that we need to look to Jesus. நாம் உடனடியாக ஜனங்களை சந்திக்க நாம் பார்க்கிறோம், ஜனங்களிடத்திலே நாம் பேச நாம் முற்படுகிறோம். ஆனால் இவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி போனார்கள். Or sometimes we try to solve our own with our own strength and with our own ability. சில நேரத்திலே அந்த பிரச்சனைகளை நாம் நம்முடைய சொந்த முயற்சியிலே சொந்த பலத்திலே சரி செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம். Even when we look at this woman, she also tried with many things, and whatever she tried, it got her so worse. ஆனால் இந்த ஸ்திரீயை பார்க்கும் பொழுதும் கூட அவரும் கூட தன்னால் முடிந்த எல்லா காரியத்தையுமே அவர் செய்து பார்த்தால், ஆனால் எல்லாமே தோல்வியிலே முடிந்தது. But finally, when they surrendered to Jesus, they got healed. ஆனால் இறுதியிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் குணமடைந்தார். And Jesus says, "Be at peace." இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட போ என்று. So this word peace in Hebrew, we know, many of you know this, shalom. நாம் இந்த சமாதானம் என்ற ஒரு வார்த்தை எபிரேய பாஷையிலே ஷலோம் என்று சொல்லப்படுகிறது. So that means calmness, or you are safe now and you have welfare and health. அதற்கு அர்த்தம் நீங்கள் அமைதியான சூழ்நிலை இருக்கிறீர்கள், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், நீங்க ஒரு சுகமான இடத்திலே இருக்கிறீர்கள் என்று பொருள். So she hears the word from Jesus that you are at peace, that gave her lot of compassion, at the same time lot of confidence in herself, so that she can go out and live as she wants to live. இந்த ஸ்ரீயானவள் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து நீ சமாதானத்தோட போ என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அவருக்கு மிகவும் உறுதியான ஒரு உறுதித்தன்மையை கொடுத்ததா இருந்தது, மிகவும் நம்பிக்கை கொடுத்த ஒரு வார்த்தையா இருந்தது. அவள் சென்று அந்த நகரத்துக்குள்ளாக சென்று உறுதியாக ஒரு தன்னம்பிக்கையான வாழ்க்கை வாழ முடியும் என்று அவர் யோசித்தார். Because all those years she was incomplete. Something is bothering her. After meeting Jesus, she becomes complete. ஏனென்றால் அவர் அநேக வருஷங்கள் ஒரு நிறைவுபடாத ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார், ஒரு குறைவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சந்தித்த உடனே ஒரு நிறைவான வாழ்க்கையை அவர் வாழ போகிறார். And Jesus saying to her, "Now you are complete, be at peace." இயேசு கிறிஸ்து அவரும் சொல்லுகிறார், இப்பொழுது நீ நிறைவானவளாக இருக்கிறாய், நீ சமாதானத்தோட போ என்று சொன்னார். And Jesus invites us to have peace with him. இயேசு கிறிஸ்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அவரை அழைக்கிறார். Sometimes when we don't have peace with God, we will not have peace with each other also. சில நேரத்திலே நாம் தேவனோடு கூட சமாதானமாய் இல்லாத போது நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தோட இருக்க முடியாது. Because that is very very important, because peace with God is salvation. ஏனென்றால் இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனோடு கூட சமாதானமாய் இருப்பது என்பது நம்முடைய இரட்சிப்பான காரியம். Peace with God is all about confessing our sins to him and restoring our relationship with him. சமாதானம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்களை நாம் அறிக்கையிட்டு நாம் தேவனோடு கூட நம்முடைய உறவு முறையை புதுப்பிப்பதாகும். Okay, let's continuously read verse 35 and 36. வசனம் 35 மற்றும் 36 வாசிப்போம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனான், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி ஆமென். Amen. So when we look at this verse, when he saw the miracle that this woman is already healed, then somebody came and told, your daughter is already died.
நாம் இங்கே பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஒரு ஸ்திரீயானவள் அங்க குணப்பட்டு அற்புதமானது நடத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த எபினுடைய வீட்டிலிருந்து ஒருத்தர் வந்து உன்னுடைய மகள் இறந்து விட்டார் என்று சொல்கிறார். So he would have got lot of emotions in his heart because it is on the way. Jesus went with him, it was on the way, and suddenly this woman came, this miracle happened, and then suddenly the other person came and told, your daughter is dead. இது ஒரு மிகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு காரியமா இருக்கும் எவருக்கு. ஏனென்றால் அவர் ஏற்கனவே இயேசுவும் அவரும் கூட அவருடைய வீட்டை நோக்கி புறப்பட்டு போய் கொண்டிருந்தார்கள். வழியிலே இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீயை சந்தித்து அந்த அற்புதமானது நடக்கிறது. ஆனாலும் கூட அவருடைய வீட்டிலிருந்து அவருடைய மகள் இறந்து விட்டாள் என்ற செய்தியும் அவருக்கு வருகிறது. So how he would have felt after hearing this? இந்த ஒரு செய்தியை கேட்ட உடனே அவருடைய மனதிலே என்ன காரியங்கள் தோன்றிருக்கலாம்? So maybe you can answer how you would have felt. He would have felt after hearing, your daughter is died, why are you bothering Jesus? எவரு இந்த செய்தியை கேட்ட உடனே உன்னுடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறாய் என்று கேட்ட உடனே அவருடைய மனதிலே என்ன காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று நாம் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளலாம். So she came in between, that's why it happened, otherwise she would have healed. Okay, Suresh bro. So why she came now, she could have come after some time, right? Okay. Okay, then any other answers? What are things that he is going through? So why Jesus is delaying my prayer? Why Jesus is not answering immediately? Then so my daughter's life is very important than her, he would have thought. Okay, then anything else? அவருக்கு என்னெல்லாம் தோணி இருக்கும் அவர் மனசுல? So என்னுடைய வேதனை வந்து கடவுள் புரிஞ்சிக்கவே மாட்டாரு அப்படின்னு தோணி இருக்கும். வேற? So even when Josephine, hopeless, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும். சொல்லுங்க. புரியல. He would have angry with Jesus. Okay, anybody else? So the faith would have destroyed, right? Distracted. So even when we were also in the situations like this, right? Sometimes when we pray for somebody, it won't happen, or sometimes it get delayed. We will wondering and trying to ask lot of questions, having lot of doubts, anger, and lot of things will come to our mind. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் கூட சில நேரத்தில் இது போன்ற ஜெபங்களை நாம் ஏறெடுக்கும் போது அந்த ஜெபங்கள் சில நேரத்திலே பதிலளிக்கப்படாமல் இருக்கலாம், அல்லது கால தாமதம் ஏற்படும் பொழுது நமக்கும் கூட நம்முடைய மனதிலே கோபங்கள், வெறுப்புகள், விரக்திகள், அநேக உணர்வு ரீதியான காரியங்களுக்குள்ளாக நாம் செல்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். And recently I was talking to a brother about death. So because we are praying for different things, and suddenly I asked him about what about death? When we are praying, it's not answerable, or God is not answering our prayers, and what shall we do? Sometimes it's discouraging us. கடந்த சில முன்பாக நான் ஒரு சகோதரத்திலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அந்த இறப்பை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அந்த இறப்பை குறித்து எப்படி நாம் சில நேரத்திலே அந்த மக்கள் அந்த மரணத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று, அவர்கள் குணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆனாலும் கூட அவர்கள் கடைசியிலே இறந்து போகிறார்கள். அந்த நேரத்திலே அந்த ஜெபங்கள் பதிலளிக்கப்படாதனாலே மிகவும் சோர்வான ஒரு சூழ்நிலைக்குள்ளே செல்கிறோமே, இது எப்படி என்று நான் பேசிக்கொண்டிருந்தோம். And we were discussing, but when we see death, is somebody is leaving from us or leaving from this earth. நாமும் கூட இதை நாம் சந்திக்கும் பொழுது ஒருவர் அந்த மரணத்தை அடையும் பொழுது அவர் நம்மிடத்திலிருந்து பிரிந்து செல்வதாக இருக்கிறார். And that saddens us, and that is we are so discouraged by them, and because we are losing them, right? அது ஒரு வருந்தத்தக்க ஒரு காரியமாகவும் அது ஒரு நம்மை சோர்வடையக்கூடிய ஒரு காரியமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இழந்து போகிறோம். But when Bible says about death, it completely different. ஆனால் வேதம் மரணத்தை குறித்து பேசும் பொழுது அது மிகவும் வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்திலே சொல்லப்படுகிறது. And Bible talks about the life of this earth for everybody is very very short time,
but life with God is thousands of years. வேதம் மரணத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கையானது மிக 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 ஒரு குறுகிய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் தேவனோடு கூட நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையானது மிக ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. And also Bible says that people may leave from us, but they will be with God when they understand Jesus and when they follow Jesus. ஆனால் வேதம் சொல்கிறது ஒருவேளை அவர்கள் மரணத்தை சந்திக்கும் பொழுது அவர்கள் நம்மிடத்திலிருந்து அவர்கள் பிரிவார்கள். ஆனாலும் கூட அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்திருக்கும் பொழுது அவர்கள் தேவனிடத்திலே சேர்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. So when we have biblical understanding about death, it changes how we think and how we react to the death. ஆகையால் நாம் வேதத்தின் பிரகாரமாக நாம் மரணத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் மரணத்தை பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டமானது மிகவும் மாறக்கூடியதா இருக்கிறது. But even though he knew everything, Jesus knew all those things, he was not insensitive, but he's saying to Jairus that don't be afraid, just believe. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த காரியங்கள் எல்லா காரியமும் தெரிந்திருந்தாலும் கூட அவர் இந்த காரியத்தை எவ்விடம் சொல்லும் பொழுது பயப்படாதே விசுவாசமாய் இரு என்று சொல்கிறார். And that is called empathy. அனுதாபமா இருக்கிறது, பரிதாபப்படுவது. So it's empathy is all about ability to imagine how other person is feeling and also understanding them. இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது எவருடைய அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடியவராக அவர் இருக்கிறார். And also this word trust or believe means to have confidence. Trust me, I'm still with you. Be confident and be secure. Be bold, I'm being with you. நம்பிக்கையாரு அல்லது விசுவாசமாய் இரு என்று சொல்லும் பொழுது அதற்கு அர்த்தமானது மிக உறுதியாயிரு, பாதுகாப்பாயிரு, நான் இப்பொழுதும் உன்னோட கூட இருக்கிறேன், நம்பிக்கையா இரு என்று பொருள் கூறும். And also feel safe and be careless because I am taking care of you, I am with you. நீ பாதுகாப்பாய் உணரு, நீ அங்க ஒரு கவனக்குறைவாக நீ be careless, I'll take care of that. நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு என்பது போல சொல்லும். So even though he saw the miracle just happened right in front of him, but still he was troubled within his heart. எவருக்கு முன்பாக இப்பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்திருந்தாலும் கூட அவர் தன்னுடைய இருதயத்திலே நடுங்கினவராக பயந்தவராக காணப்பட்டார். So even I could see myself many times. I have seen many of my prayers answered. God answered many times, but still the other situation comes. Immediately I start doubting. I start wondering about why this is happening. I am getting upset and anger towards God. நானும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலே ஜெபிக்கும் பொழுது அநேக ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார், அநேக ஜெபங்களை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். ஆனாலும் கூட சில சூழ்நிலைகள், சில கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த ஜெபங்களை குறித்து நான் யோசிக்காமல் இப்பொழுதும் நான் நடுங்கி பயந்து இந்த சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் வருகிறது என்று புலம்பக்கூடியவனாக கவலைப்படக்கூடியவனாக நான் காணப்படுகிறேன். So even when you look at your life, Jesus would have answered lot of your prayers, but still any other situation again it comes, we don't remember that very much. We started doubting, we started having anger, and we started having different kinds of thoughts. Jesus wants us to say that I am with you, you trust me and be confident. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு கிறிஸ்து அநேக ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுத்திருந்தாலும் கூட சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் மிகவும் ஒரு பயந்து போனவர்களாக, கவலைப்படக்கூடியவர்களாக, சில நேரத்திலே கோபம் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து பயப்படாதே விசுவாசமாய் இரு என்று கூறுகிறார். So this can be to us today. Don't be afraid, just believe because I am with you. இந்த காரியம் ஒருவேளை இன்று நம்மிடத்திலே சொல்லப்படலாம், பயப்படாதே விசுவாசமாயிரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று. Because I have been with you all these years and I will be with you till your life. ஏனென்றால் இந்த வாழ்க்கை முழுசும் நான் உங்களோட கூட இருந்திருக்கிறேன், இனியும் நான் இருப்பேன் என்று சொல்கிறார். Amen. Let's continuously read from verse 37 to 43. வசனம் 37 முதல் 43 வரை நாம் வாசிப்போம். பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு கூட வருகிறதுக்கு இடம் கொடாமல் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு
பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். ஆமென். Amen. So when we look at this passage, it ends with completeness. நாம் இந்த ஒரு பத்தியை வாசிக்கும் பொழுது அது ஒரு நிறைவோடு கூட முடியக்கூடியதா இருக்கிறது. So even Jesus went to Jairus' house, there were people crying and weeping. When Jesus says that she is not dead, she is just asleep, they started laughing. அவர்கள் ஜெப ஆலயத்தினுடைய வீட்டிலே செல்லும் பொழுது அந்த குழந்தை இறந்ததினாலே அங்கே அநேக மக்கள் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவள் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார் என்று சொன்ன உடனே அவரை பார்த்து அனைவரும் நகைத்தார்கள். And even when I was reading before, I used to have this doubt. Why people were laughing? Because the child is already dead. And why they are laughing? Jesus said something, why they have to laugh? நான் இந்த காரியத்தை முன்னே நான் யோசிக்கும் பொழுது கூட அது ஒரு இறப்பு வீடா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏதோ சொல்லும் பொழுதும் கூட ஆனாலும் கூட இந்த ஜனங்கள் ஏன் சிரிக்கிறார்கள், அங்கே நகைப்பதற்கு என்ன இருக்கிறது என்று நான் யோசிப்பேன். But when I was reading that, it's about people were paid, these people might be paid weepers. அந்த காலத்திலே பார்க்கும் பொழுது அந்த அழுது ஒப்பாரி வைப்பதற்காகவே பணம் செலுத்தி அது ஒரு தொழிலாக செய்து கொண்டிருந்தார்கள். So they used to have few people to get paid to just weep for the death. அந்த ஒப்பாரி வைப்பதற்காகவே அவர்கள் பணம் கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து அங்கே அந்த இடத்திலே அழுது ஒப்பாரி வைப்பார்கள். So this is not real compassion or real empathy, just whatever they were paid, they were just doing their job. ஆகையால் அங்கே அழுது கொண்டிருந்தவர்கள் அவர்கள் உண்மையான ஒரு பரிதாபப்பட்டோ அல்லது உண்மையான வருத்தத்தோடு கூட அவர்கள் அழுது ஒப்பாரி வைக்கவில்லை. அவர்கள் வாங்கின அந்த பணத்திற்காக அவர்கள் அப்படி செய்து கொண்டிருந்தார்கள். And then Jesus told everybody to out of their house, and then he had very few disciples, and then he healed her. அப்பொழுது இயேசு கிறிஸ்து எல்லோரையும் கூட வெளியே அனுப்பிவிட்டு சில சீஷர்கள் மாத்திரமே அவர் உள்ளே அனுமதித்தார். And then she made her get up and she healed her, and then she was completely all right. இயேசு கிறிஸ்து அப்பொழுது அந்த ஸ்திரீயை அவர் குணமாக்கி அவளை ஒரு நிறைவான ஒரு ஸ்திரீயாக அவர் எழுப்ப பண்ணினார். So when I look at this passage, the whole passage, I understood few lessons I wanted to share. Let your desperation drives you to Jesus. நம்முடைய தீவிரமடைதல், நம்முடைய தவிப்பு நம்மை இயேசு கிறிஸ்துவிடம் வழிநடத்துவதாக இருக்க வேண்டும். And whenever we face situations like this, or even worse than this, or like this, we need to go to Jesus because he is the only hope for us. நாம் எப்பொழுதெல்லாம் இது போன்ற ஒரு சூழ்நிலையை நாம் சந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நம்பிக்கையா இருக்கிறார். ஆகையால் நாம் அவரிடத்திலே நாம் செல்ல வேண்டும். So when we try to go away from God, it worsens us. நாம் தேவனை விட்டு சில சூழ்நிலைகளிலே நாம் வெளியே போக நாம் யோசிக்கும் பொழுது அந்த சூழ்நிலை இன்னும் மோசமாக மாறிவிடும். And also let your humility leads to honesty. நம்முடைய தாழ்மையானது நமக்குள்ளாக ஒரு நேர்மையை உருவாக்க வேண்டும். So when we look at these two people, they were completely humble. They were not care about any of their life. Jairus was not cared about how people will treat me, or she is not afraid about whether she is going to be killed or not, but she was completely surrendered, and that humility and vulnerability helped her to be healed. இந்த இரண்டு பேருடைய தாழ்மையை பார்க்கும் பொழுதும் கூட எபிரேயருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது நிறைய சவால்களை அவர் மேற்கொள்ள வேண்டியதா இருந்தது. ஆனாலும் கூட அவர் மிக தாழ்மையாக இயேசுவிடத்திலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். அதே போல இந்த ஸ்திரீயும் கூட இயேசு கிறிஸ்துவிடம் வருவதனாலே அவருடைய உயிருக்கு கூட ஆபத்து இருக்கிறது என்று அறிந்தும் கூட மிக தாழ்மையாக தான் குணப்பட வேண்டும் என்று அந்த தீவிரமான எண்ணத்தினாலே இயேசு கிறிஸ்துவிடம் வந்தவளாக இருக்கிறார். There is a phrase called letting go their gods. பாதுகாப்பு, அவங்களுடைய பாதுகாப்பு கவசங்களை கீழே இறக்கி வைப்பது. So that means when people were in the war, they always have a gods that try to protect them.
அவர்கள் அந்த ஒரு போரிலே பார்க்கும் பொழுது எப்பொழுதும் தங்களை காத்துக் கொள்வதற்காக ஒரு சில கேடயங்கள் அவர்களுக்கு முன்பாக இருக்கும். And that makes them feel very confident, and they will feel like they are very powerful. அந்த கேடயங்கள் தங்களை மிகவும் ஒரு பாதுகாப்பு தன்மையை கொடுக்கும். அவர்கள் மிகவும் உறுதித்தன்மையாக அவர்கள் உணர்வார்கள். And also that is not very easy to wear this, because that should be protected. It might be very heavy. அது ஒரு மிக கனமான ஒரு காரியமாக இருக்கும். அதை நாம் உடுத்துவது என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. So when they were taking rest, they need to remove their guards, and this is what I am. They remove their mask and they remove their whatever the shield they were wearing, and just they show themselves, this is I am. அவர்கள் அந்த ஓய்வெடுக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய எல்லா உடைகளையும், அந்த ஆயுத உடைகளையும் அவர்கள் வெளியே கலட்டி போட்டு இதுதான் நான் இப்பொழுது ஓய்வா இருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படுத்துவார்கள். So when we look at these people, they were so letting go of their guards and just surrender to Jesus who they were. இந்த மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எதெல்லாம் தங்களுக்கு பாதுகாப்பு என்று உணர்ந்தார்களோ அவைகள் எல்லாவற்றையுமே அவர்கள் விட்டு இயேசு கிறிஸ்து மாத்திரமே எங்களை குணப்படுத்த முடியும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் தங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். And also we need to imitate the compassion of Jesus in our lives. இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த அந்த மனதுருக்கத்தை நாமும் கூட கற்றுக்கொள்ள வேண்டும். And even when we look at these two words, they were so powerful. Be at peace and trust me. இந்த இரண்டு வார்த்தைகளை பார்க்கும் பொழுது மிகவும் வல்லமை நிறைந்த வார்த்தைகளாக இருக்கிறது. சமாதானத்தோட இரு, என்னை நம்ப, என்னை விசுவாசி என்று சொல்வது. So at that situation, and when people hear those words, they were very confident, be secure. அவர்கள் இக்கட்டான சில சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது அவர்களுக்கு மிகவும் நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளாக அமையும். So whenever we face situations like this, we should remember that Jesus is with us and he gives us peace, and we need to trust him. நாம் கூட சில இக்கட்டான சூழ்நிலை சந்திக்கும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியும். நாம் இயேசுவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் பயம் இல்லாதவர்களாக காணப்படுவோம் என்று. And when we have that hope, we can pass that hope to people around us. நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது நாம் அந்த நம்பிக்கையை அநேகருக்கு நாம் கடந்து செல்ல முடியும். And I remember when I was very young, I was like 7 or 8 years old. I would have told this story before. I was just went to the shop. நான் இந்த கதையை ஏற்கனவே உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு 7 அல்லது 8 வயது இருக்கும். அப்பொழுது நான் ஒரு கடைக்கு சென்றேன். And when I was 6 years old, my dad passed away. And after that, my mom only helped me, and she only grew me up. And when I was going to the shop, and one young man, he stopped me and asked me where you are going. நான் 6 வயதிலே என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார். என்னுடைய தாய் தான் என்னை முழுவதுமாக அவர் வளர்த்தெடுத்தார். அப்பொழுது எனக்கு 7 வயது இருக்கும் பொழுது நான் கடைக்கு செல்லும் பொழுது அங்கே ஒருவர் நின்று, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று என்னிடத்திலே கேட்டார். And he started asking me, who is your father? அவர் என்னிடத்திலே கேட்டார், உன்னுடைய தகப்பனார் யார் என்று. And I told him, I don't have father. He passed away when I was 6 years, 2 years ago, something like that. நான் ஏதோ அவரிடத்திலே நான் சொன்னேன், 2 வருஷம் முன்பாக என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார் என்று சொன்னேன். And he told me, Jesus your father, and you trust him. He didn't know me, who I was and where I was from. He just told me this verse, this sentence. I still remember that. அவர் என்னிடத்திலே சொன்னார், இயேசு கிறிஸ்து உன்னுடைய தகப்பனாய் இருக்கிறார். அவர் யார் என்று எனக்கு தெரியாது, எங்கிருந்து வந்தார் என்று தெரியாது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தையானது இப்பொழுதும் எனக்கு நினைவு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உனக்கு தகப்பனாய் இருக்கிறார் என்று அவர் சொன்னார். Or sometimes it might be Jesus is with you. Or some people will say you, Jesus will help you. And those kind of words will help us and have hope. And சிலர் சொல்வார்கள், இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்று, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்கிறார் என்று. இப்படிப்பட்ட வார்த்தைகள் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே சில நம்பிக்கைகளை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். So that can happen only when we receive hope from Jesus. Only then we can pass that hope to others. இந்த ஒரு காரியம் நாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நாம் அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க முடியும். So let your desperation drives you to Jesus. ஆகையால் நம்முடைய தவிப்பு இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை வழிநடத்த வேண்டும். Let your humility leads to honesty. நம்முடைய தாழ்மை நம்மை நேர்மைக்கு முன்பாக கடத்தி செல்ல வேண்டும். And finally, when we look at Jesus, let's imitate his compassion in our lives. Let's spread that hope to others. ஆகையால் நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவருடைய அந்த மனதுருக்கத்தை நாம் கூட கற்றுக்கொள்வோம். இதே நம்பிக்கையை நாம் மற்றவர்களுக்கும் நாம் கொடுப்போம். Amen. Thank you so much, brothers and sisters.
Let's pray. நன்றி சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஜெபத்தோடு முடித்து விடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அப்பா தேவனே, நாங்க அநேக நேரங்களில் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் ஆண்டவரே, விசுவாசமற்ற சூழ்நிலைகளில் ஆண்டவரே, இக்கட்டான சூழ்நிலைகளில் வரும் பொழுது நாங்கள் தவிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகளை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்று நாங்கள் யோசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு பதில் இல்லை என்று நாங்கள் யோசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆள் எங்களிடத்திலே இல்லை என்று நாங்கள் யோசிக்கிறோம் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே, எவருவை பார்க்கும் பொழுதும், அந்த ஸ்திரீயை பார்க்கும் பொழுதும் ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே குணமடைய வேண்டும் என்ற தீவிரமான அந்த விசுவாசம் ஆண்டவரே, அவர்கள் இருவரையும் ஆண்டவரே உம்மை நோக்கி அழைத்து சென்றதை நாங்கள் பார்க்க முடியுது ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் குணமடைய நாங்கள் தீவிரமாக இருக்கும் பொழுது ஆண்டவரே, மனிதர்களை நோக்கியோ ஆண்டவரே, அல்லது எங்களுடைய ஒரு சாதாரண ஒரு 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 தற்காலிகமான ஒரு பிரச்சனையை தீர்வு கொடுக்கக்கூடிய மனிதர்களை நோக்கி நாங்கள் செல்லாம ஆண்டவரே, ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய உம்மிடத்திலே நாங்கள் எப்பொழுதும் வந்து செல்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா தேவனே, எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீர் மாற்றக்கூடிய தேவனா இருக்கீங்க தகப்பனே. அந்த வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்குள் நாங்கள் பலப்படுகிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னது போல ஆண்டவரே, பயப்படாமல் நாங்கள் உங்களிடத்திலே வருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய எல்லா தேவைகளையும், எல்லா கஷ்டங்களையும், பிரச்சனைகளையும் நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே. நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. இங்க வந்துகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தார்களோ, எந்த காரியத்துக்காக வந்தார்களோ தகப்பனே, அவை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தகப்பனே. அவங்களுடைய வாழ்க்கையை நீர் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அதிசயங்களை செய்து இங்கிருந்து அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Have a great time of fellowship. நாம் அற்புதமான அந்நியத்தில் கலந்து கொள்ளலாம்.